Hussein Rashad Janaza Foundation and Education. நீங்கள் எங்கே என்ன சின்ன வழி என்ன சொன்னீங்க? தாடி பின்ன பண்ணல ஆ பாப்பா மவுத்து நான் ஒரு அடுமை நீங்கள் ஒரு அடிமையா? நான் ஒரு அடுமையில மவள் ஓஹோ. இப்போ எங்கே தங்கி இருக்கிறீங்க? அப்போ தெரிஞ்ச வீட்டில் தங்கிக்கிற வேலை தான் கேட்குற வேலை கிடைக்கும். வேலை கிடைக்குது இல்லை? எத்தனை வயசு எனக்கு ஓ. நான் பிறந்தது 1947. 47. ஓ, எத்தனை வயசு அப்போ? 80-90 வயசு என்ன? என்ன செய்ய வீட்டு வேலை கிடைக்கும். வீட்டு வேலையும் கிடைக்குது இல்லையா? சரி சரி தான் எல்லாருக்கிட்ட துவா கேளுங்க. சரியா? துவா செஞ்சுவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வயசுலேயும் வேலை தேடுறீங்க? இந்த வயசுலேயும் வேலை தேடுறீங்க? என்ன செய்ய எங்களுக்கு இப்போ தவுத்துக்கிட்டு சரியா? ஜப்பான்காரன் இதே மாதிரி தான் 100 வயசுல வேலை தேடுறாங்க. ஓவர் டைம் வெட்டினேன் அழுகுறாங்க. ஓவர் டைம் கிடைக்கல. கேலண்டர் தருவா? சரி. 3 நாளைக்கு கொடுங்க எல்லாத்துக்கும். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரூப் மெம்பர்ஸ் இப்படிலாம் சும்மா கயிறு பாருங்கள். இந்த பொம்பளை நிலமை அவருக்கு 1947 எப்படி பிறந்திருக்கிறா, இன்னும் உஜாராக இருக்கிறா. சரியா? ஜப்பான்கார நான் 8 வருஷம் ஜப்பானில் இருந்தேன். ஜப்பானில் இதை விட கேள்விகள் அழுகுறா. ஒரு பேர் அழுகுறாங்க. என் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த இதில் தான் இருக்கிறேன் நான். வாங்கி ஃபஸ்ட்டு போல நான் கைட்டா நீ அழுகுறா எங்க நான் தேவா அப்படி. அப்போ சொல்ல பாருங்கள், சிபுத்தொன்று வேலை பாருங்கள். இப்போ வின்டர் ஐஸ் ஸ்னோ ப்ளூது அங்கே பார்க்கல தான் இந்த பொம்பளை வேலை செய்ய இலை பிறக்குறது. அது கிளவி நாங்கள் ஒரு 102 வயசு மட்டும் இருக்கும் ஓகே. அப்போ அவரோட புள்ளியோட எல்லாம் 3 அப்பார்ட்மெண்ட் இருக்கேன். பெரிய சல்லிக்காரங்க எல்லாம் இருக்கேன். அவங்க உமா பார்க்கறது இல்லை. அவங்க சம்பாதிச்சுடுவாங்க. ஜப்பான் சிஸ்டம் மற்ற கவர்மெண்ட்டால் ஃபண்ட் கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும், சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு தான். அப்போ அதுக்கு நான் கேட்க ஏன் நீ அழுகுறாங்க? சில பார்வை இது இந்த எங்களுக்கு இது ஓவர் டைமாக கட் பண்ணிட்டாங்க. ஓவர் டைம் அதை வந்து இப்போ இந்த வின்டர் சம்மர்லாம் ஓவர் டைம் செய்யுது. அப்போ தான் இப்போ வின்டர் ஸ்டார்ட் நவம்பர் அந்த மாதிரி டைம் வந்துட்டாங்க. நவம்பர் டிசம்பர் ஜனவரினா சரியான ஸ்னோ ஹை ஸ்கூல். அப்போ இவங்க கவர்மெண்ட்டால் இந்த வயசான ஆட்களுக்கு வேலையை கொடுக்குறதில்ல. அவங்க வந்து ஓவர் டைம் கொடுக்குறதில்ல. அப்போ இந்த பொம்பளை 8 ஹவர் வேலை செஞ்சு ஓவர் டைம் ஒரு 3-4 ஹவர் வேலை செய்வாள். அதில் தான் அவள்கிட்ட சொன்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கு சல்லி கட்டுறது, தின்றது, மருந்து செலவு எல்லாம் அந்த பொம்பளை அதில் தான் பார்க்குது. அப்போ அதில் போய் நான் கேட்டேன் ஏன் அழுகுறாய்? அப்போ அவங்க இல்லை ஓவர் டைமாக கட் பண்ணிட்டு அவருக்கு சரியான விசாரம் படியிலேருந்து கூட அழுகுறா. கவர்மெண்ட்டுக்கு ஏசி கொண்டு இருக்கிறார் சிக்கு என்ன அப்படின்னு சொல்லி. இனி பாருங்க ஜப்பான். அப்போ அதே மாதிரி தான் எனக்கு இது இவக்கும் பாருங்க ஒரு 80-90 வயசு மட்டும் இருக்குமா வேணும். அப்போ இவருக்கு வேலை இல்லையா, வேலை தேடி கொண்டு என்கிட்ட வேலை ஒன்று கேட்குறா. பாருங்க மாஷால எவ்வளோ சரி செய்யுமா, நல்ல க்ளீன் பசங்க இன்னும் பேசுகிறா. பெரிய ஃபேமிலி. அதுதான் நான் சொல்லுவேன், புள்ள குட்டியும் மிக்கமா பாவுக்கு புள்ள குட்டியோட இருந்தால் இந்த மாதிரி அனுப்பாங்க. புரிய வயசு அப்போ சும்மா சரி கார்வலுக்கு முட்டியால் காப்பத்தினா தலை சுட்டாய் விழுந்தா இதாக்கினா ஒன்றுமே செய்யலை. சரி நீங்கள் தாயை வச்சு பாருங்க. நபியும் சொல்லி வைக்கிறாங்க தாய் 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 நிலமா தாயில் காலடியில் சொர்க்கம். அப்போ பெரிய பெரிய கோடீஸ்வரன் நியமிக்கிறாங்க. அந்த உமாரி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பு அது இது கல்யாணத்தை பேசி எல்லாம் செஞ்சு பாதுகாவலாக எந்திரிக்கிறான். அப்போ அப்படி வந்து நன்றி கட்ட புள்ளிகள் சொத்து எல்லாம் எடுத்துட்டு விட்டு வெளியே போடலாம். அந்த மாதிரி கேஸ் நான் எத்தனையோ பல 1000 எடுத்திருக்கேன். 20,000 கூட எடுத்ததில் மிச்சம் இதே மாதிரி கேஸ் நடக்குது. அந்த முஸ்லீம் இருக்குது 1001-2 தான் அந்த மாதிரி ரோட்டில் அனுப்புறது. எல்லாருமே தான் மற்றவங்க எல்லாம் நல்ல தாய்மார்கள் வச்சு பார்க்குறாங்க. நல்லா பார்க்குறவங்களும் நிற்கிறாங்க. அந்த நண்டிக்கு தாய் தாப்பன் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருக்கலாம். தாய் தாப்பனும் ராஜா மாதிரி வச்சு பார்க்குறாங்க. வேலைக்காரையும் வீட்டில் வச்சுப்பாங்க. சில பேர் சல்லிக்குதுன்னு அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுத்து தனியாக வைக்கிறாங்க. அதாவது மௌத்தாவினோட புள்ளி வச்சு வெட்டிக்கு நாற்றுக்கு செக்யூரிட்டிக்காரன் கோலாடிமா போலீஸ் கதவை உடைச்சு எடுக்குது. அந்த மாதிரி நான் எத்தனையோ எடுத்திருக்கேன். பெரிய கோடீஸ்வரங்களோட உமா மாதிரி சல்லிக்கு அவங்களாம் யூகே அமெரிக்கா அங்கே கணக்கும் இதை வச்சுட்டு போகலாம். அப்படி இருக்கவாங்க வெத்தான பார்வையில் ஒரு ஆளை கிட்ட வைங்க. இப்போ நான் எத்தனையோ மிச்சம் சிங்கள மயத்தில் நான் எடுத்திருக்கேன். அவங்க இப்படி தான் வச்சுட்டு போகிறது, தூக்கி ரோட்டில் போட்டுறது. அந்த அதே மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றணும் சொல்லி நான் மன்னிச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹுசைன் போல்ட், HRJF எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் அண்ட் ஃபவுண்டர். இதே மாதிரி 25 டிஸ்ட்ரிக்டும் அவங்க தாய் தாப்பனை இதில் பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.